கருணாவினுடைய நிழலாகவும் கருணா அணியினுடைய மிக முக்கிய பிரமுகராகவும் இருந்தவர் தான் குகணேசன். அந்த குகணேசன் அவர்கள் கெப்பிட்டி கொல்லாவ பகுதியிலே இனம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அந்த இடம் ஒரு வெற்றிடமாகின்றது. அந்த காலப்பகுதியில் தான் பிள்ளையான் அவர்கள் இயற்கையாக அல்ல செயற்கையாக உருவாக்கப்படுகிறார். அந்த கருணா பிளவை ஏற்படுத்தியவர்கள் அல்லது குகணேசன் கருணா போன்றவர்களை இயக்கியவர்கள் அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு பிள்ளையானை நகர்த்துகிறார்கள். அதில் வெற்றியும் காண்கிறார்கள். கருணா பிளவுபட்ட போது பிள்ளையான் என்ற பேர் யாராலும் அறியப்பட்டிருக்காது. பிள்ளையான் ஒரு சாதாரண நபராகத்தான் இருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பில் முக்கிய பொறுப்பில் கூட இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. முடிந்தால் அதனை கருணா நிரூபிக்கலாம். பிள்ளையான் அவர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தார். என கருணாவின் அடுத்த நிலையில் இருந்தது குகணேசன். குகணேசனுடைய படுகொலையின் பின்னர் அந்த இடத்திற்கு பிள்ளையார் நகர்த்தப்படுகிறார். குகணேசனை பொறுத்தவரையில் நிதி விடயங்கள் அல்லது நிதியோடு தொடர்பட்ட பல விடயங்களில் கருணாவுக்கு பக்கபலமாக இருந்தவர். அதன் பின்னர் தான் பிள்ளையான் அவர்கள் உள்ளே வருகின்றார். அந்த உள்ளே வரவின் பின்னர் பிள்ளையான் அந்த இடத்தை குகணேசன் செய்த அத்தனை பணி, அதாவது குகணேசனுக்கு பிரதியீடாக எடுத்து வரப்பட்ட பிள்ளையான் குகணேசனை வழிநடத்தியவர்கள் அல்லது குகணேசனை வைத்து தமிழினத்தை ஒரு கட்டத்திலே எவ்வாறான வகையிலே சிதைக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் குகணேசனிடம் கொடுத்த அத்தனை திட்டங்களையும் பிள்ளையானிடம் நகர்த்துகிறார்கள். அதனால் தான் இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்க வேண்டி இருக்கின்றது. இன்று குகணேசன் உயிரோடு இருந்திருந்தால் குகணேசனும் கைது செய்யப்பட்டிருப்பார். என்றால் குகணேசனால் தான் அந்த விடயங்கள் அன்றைய காலப்பகுதியிலே முன்னகர்த்தப்பட்டது. வரலாறு தெரியாத பலருக்காகத்தான் இந்த தகவல்கள் இந்த இடத்திலே கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கருணா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிளவுபட்ட போது பிள்ளையான் என்கின்ற பேர் யாருக்கும் தெரியாது. அதன் பின்னர் கருணா அந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்பது கூட இன்று காலப்போக்கில் அது கருணாவின் கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கட்சி கூட பிள்ளையானுடைய சொந்தம் அல்ல, அது கருணாவால் உருவாக்கப்பட்ட பேர் என்றுதான் அவர் தரப்பில் கூறினார்கள். இறுதியாக கருணாவுக்கு கட்சியும் இல்லை எதுவும் இல்லை என்ற போதுதான் மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே அடைக்கலம் கொடுத்தார். குகணேசனின் இறப்புக்கு பின்னர் உள்நுழைந்த பிள்ளையானவர்களால் அந்த இடத்தை இட்டு நிரப்ப முற்பட்ட போது கருணாவுக்கும் அவருக்கும் இடையில் பிளவு ஏற்பட்ட போது கருணா அணியில் இருந்தவர்கள் பிள்ளையான் அணிக்கு தாவி அவர்கள் அனைவரையும் ராணுவ புலனாய்வு கொழும்புக்கு அழைக்கின்றது. கொழும்புக்கு அழைத்துத்தான் அந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை கருணாவிடம் இருந்து பிள்ளையானுக்கு நகர்த்துகிறார்கள் ராணுவ புலனாய்வு. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் கோட்டபாயவின் உத்தரவுக்கு அமைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சி பிள்ளையானின் கரங்களுக்கு மாறுகிறது. கருணா பிள்ளையான் இடையில் ஏற்பட்ட உட்கட்சி பூசலால் இந்த விவகாரம் இடம்பெறுகிறது. இந்த விவகாரத்தின் தொடர்ச்சியாக கருணா தனிமைப்படுத்தப்படுகின்றார். கருணாவை அரசு பார்ப்பதாக கூறப்படுகிறது.